தல அஜித் நடிப்பில் உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக இருக்கிற குட் பை டக்லி படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாடோட தியேட்ரிக்கல் ரைட்ஸை ரோமே பிக்சர்ஸ் 75 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கேரளாவோட தியேட்ரிக்கல் ரைட்ஸை ரோமியோ பிக்சர்ஸ் 5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கோகுலம் மூவிஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. கர்நாடகாவோட தியேட்ரிக்கல் ரைட்ஸை ரோமியோ பிக்சர்ஸ் 8 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆந்திரா தெலுங்கானாவில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஓன் ரிலீஸ் பண்ணுறாங்க. குட் பை டக்லி படத்தோட நார்த் இந்தியா தியேட்ரிக்கல் ரைட்ஸை டி சீரிஸ் ஃபிலிம்ஸ் 6 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸை பார்ஸ் ஃபிலிம்ஸ் 20 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. உலகம் முழுவதும் குட் பை டக்லி படத்தோட தியேட்டிக்கல் ரைட்ஸ் மட்டும் 114 கோடி ரூபாய். இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை டி சீரிஸ் நிறுவனம் 25 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. குட் பை டக்லி படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி நிறுவனம் 50 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் 95 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. குட் பை டக்லி படத்தோட டோட்டல் நான் தியேட்டிக்கல் ரைட்ஸ் மட்டும் 170 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியிருக்கு. குட் பை டக்லி படத்தோட மொத்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் 284 கோடி ரூபாய். இந்த படத்தோட பட்ஜெட் 250 கோடி ரூபாய். குட் பை டக்லி படத்தோட ப்ரொடியூசருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 34 கோடி ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.